இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபி இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. எனக்கு ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அந்த யூபிஎஸ்ல ஒரு குழு போடுவாங்க. அதுல மாநிலத்திற்கு தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், யூபிஎஸ்ல இருக்கிற அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அது 3ல் ஒருவரை எடுத்து டிஜிபி நியமிப்பாங்க. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? இந்த வரைக்கும் நியமிக்கல. ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போயிட்டார். அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க. பொறுப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எப்படி கேவலர்! ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி போட்டா தான் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இதற்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்தல. திமுகவுக்கு ஏவல் செய்கின்ற ஒருவரை வேண்டும் என்று கருதிதான் இதை தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க.